ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவோட பொண்ணு வீட்டுக்கு தான் நான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கேன். நேற்றுலேருந்து கூப்பிட்டே இருக்கா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு வந்து லீவே முடியிற போது, நீ கூட்டிகிட்டு வரமாட்டே அப்படின்ட்டு. என்ன தான் பிள்ளைங்க காலேஜ் போனாலும் அதுங்க நம்ம கூட இருக்க வரைக்கும் அதுங்களுக்கு சின்ன பிள்ளைங்க தான். அதுங்க எங்கேனாச்சும் நம்ம கூட வரணும் போகணுன்னு ஆசைப்படுங்க. இப்போ அங்கே ஊருக்கும் நான் வந்து கூட்டிகிட்டு போகல. அதனால சரி பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவோட பொண்ணு வீட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்கேன். காலையில் போயிட்டு நைட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே டிஃபன் சாப்பிட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சோறு ரொம்ப பிடிக்கும். அண்ணனுக்கு மீன் சால்னாவும் ரொம்ப பிடிக்கும். நான் செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரி போகிற வழியிலே பார்த்திங்கன்னா மீன் வாங்கிக்கிட்டோம். மீன் மார்க்கெட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மயில் வந்து இந்த கரண்டில் வந்து அடிபட்டுருச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. காலையிலே வந்து கிளம்பி போயிட்டோம். அங்கே போயிட்டு நான் என்னென்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்துவிட்டோம். வந்தவொடனே டீலாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே பூந்தாச்சு. ஏன்னா வந்து சமையல் வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து இந்த மாதிரி சொன்னால் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித்துலேருந்து தொலை பண்ணிகிட்டே இருந்தால், நீ வந்து சாப்பாடு செய்யணும், தேங்காய் சோறு உங்கள் அண்ணன் கேட்குறாரு, நீ வந்து செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. சரி பசீராக்காகவே, அதாவது எங்கள் மாமா பொண்ணுக்காகவே இருந்தால் இந்த விளாக் வந்து நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அவள் வந்து ஆசைப்பட்றான் நான் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு இன்றைக்கி சமையல் வந்து பூந்தாச்சு. மீன் சால்னா வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லாத்தையுமே. அவள் மீன் கழுவுறதை மட்டும் அவளுக்கு அந்த வேலையை கொடுத்தாச்சு. என் பொண்ணு பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி கொடுத்துட்டா, இந்த வேலை எல்லாமே செஞ்சு வச்சுட்டா. நான் ஒரு பக்கம் மீன் சால்னா தாளித்து விட்டுட்டு அதை வந்து இன்னொரு அடுப்பில் போட்டு ஒரு பக்கம் தேங்காய் பால் சாதம் வந்து சாப்பாடு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரசின் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பசீரா கிச்சனில் வந்து சமைச்சிட்ருக்கு. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாப்பாடு அப்படிங்கிறனால நாமளே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல வந்து சால்னா ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அந்த மீன் வந்து அதில் ஊறிச்சு நல்லாயிருக்கும். தலையை மட்டும்தான் போட்டு வந்து ஆணை வைக்க போகிறேன். சீலா மீன் தான் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு, நல்லா இருந்துச்சு மீன். இப்போ மீன் சால்னா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. மீன் சால்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா தேங்காய் சோறுக்காக தேங்காய் பால்லாம் புழிஞ்சு அவள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. மீன் கழுவி கொடுத்துட்டு அதுவுமே ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதுவுமே கட் பண்ணி வச்சு மதியம் சாப்பாட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். என் குப்பி வந்தாங்க, அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசியிருந்துட்டு சாப்பிட்டு போங்கன்னு இல்லை அவங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானமாக வந்து அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அங்கே போனேன்னா நான் விளாக் எடுத்து போடுறேன். அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். மூணு பேருமே கிச்சனுக்குள்ளே வந்தனால சமையல் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. 1:30 மணிக்கெலாம் வந்து சாப்பாடு வச்சாச்சு. சூப்பராக வந்து சீலா மீன் வந்து சால்னா வச்சாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் பால் சோறு, சீலா மீன் வந்து வறுத்துட்டோம். கூட பார்த்திங்கன்னா மாம்பழம் தொட்டுக்கிறதுக்கு இது எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு மதியம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.